10 நிமிஷத்தில் பஞ்சு மாதிரி சாஃப்டான ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பன் தோசையோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த பழத்துக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணி பொரிஞ்சதுமே நல்ல பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையும் இதில் தூவி விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இந்த பேட்டரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு பேட்டரை நல்லா ஊற வச்சுடுங்க. 10 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஒரு தாளிப்பு பாத்திரத்தில் சுட்டு எடுத்திங்கன்னா சாஃப்டான ரொம்பவே டேஸ்டான பன் தோசை ரெடி. இந்த பன் தோசைக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அது கார சட்னி தாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.